ஆகாஷ்வாணி சென்னை வானொலி நிலையம். சம்ஸ்கிருத நிகழ்ச்சி. இன்றைய சம்ஸ்கிருத நிகழ்ச்சியில் புராணங்களில் பூமியின் பரிணாம வளர்ச்சி உரை வழங்குபவர் குப்புசுவாமி சாஸ்திரி ஆராய்ச்சி நிலையத்தின் உதவி பேராசிரியர் டாக்டர் கே வித்யுதா அவர்கள். புராணங்களில் பூமியின் பரிணாம வளர்ச்சி. பூமியின் வயது மிக நீண்டது. புவியியல் கணக்கில் சுமார் 4.32 மில்லியன் ஆண்டுகள். புராணங்களில் ஏறத்தாழ இதே காலக்கணக்கு சொல்லப்படுகிறது. புராணங்களில் உள்ள தகவல்களின் அடிப்படையில் பூமியின் வரலாற்றை குறிப்பிடும் முக்கிய புவியியல் காலப்பகுதிகளை நாம் வகைப்படுத்தலாம். எனினும் இந்த வகைப்படுத்தல் நவீன புவியியல் போல துல்லியமானது அல்ல. ஏனெனில் புராணங்களில் இந்த நிகழ்வுகளுக்கான துல்லியமான தேதிகள் வழங்கப்படவில்லை. மேலும் புராணங்களில் பல நிகழ்வுகள் கலந்துள்ளன. இருப்பினும் நவீன புவியியலுடன் ஒப்பிட்டு ஒரு பொதுவான காலவரிசையை அமைக்க முடியும். புவியியலில் இருப்பது போல புராணங்களில் சொல்லப்பட்ட பூமியின் பரிணாம வளர்ச்சியை 6 காலங்களாக பிரிக்கலாம். முதலாவது ஆரம்ப படைப்பு காலம் 3000 to 2000 மில்லியன் ஆண்டுகள் முன்பு ஏற்பட்டது. பாகவத புராணத்தின் 3வது ஸ்கந்தம் 8ஆம் அத்தியாயத்தில் உள்ளபடி அந்த ஆரம்ப படைப்பு காலத்தில் பிரம்மன் படைப்புக்கு முன் தவம் செய்து படைப்புக்கான தயாரிப்புகளை மேற்கொண்டார். இந்த செயல்முறை அனைத்தும் சுமார் 40 மில்லியன் ஆண்டுகளில் ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. பின்பு பிரம்மாண்ட புராணத்தில் முதல் அத்தியாயம் மகத், அகங்காரம், தன்மாத்திரைகள் மற்றும் பஞ்சபூதங்கள் ஆகிய முதன்மை தத்துவங்கள் ஒரு க்ஷண நேரத்திலேயே தோன்றின என்று கூறுகிறது. இந்த ஆரம்ப படைப்பு கட்டம் சமஸ்த சிருஷ்டி அல்லது பிராகிருத சிருஷ்டி என்று அழைக்கப்படுகிறது. புவியியல் அறிஞர்கள் கருத்தின்படி பூமி உருவாக்கத்தின் ஆரம்ப காலத்தில் அது உருகிய நிலையில் இருந்தது. எந்த உயிரினங்களும் இல்லை என்பது புராணங்களின் கருத்தின்படி சரியாக உள்ளது. பிரம்மா பின்னர் மேலுலகங்கள், அந்தரிக்ஷ மண்டலம், பூமி மற்றும் கீழுலகங்களை உருவாக்கினார். அந்தரிக்ஷ மண்டலம் என்பது மேலுலகம் மற்றும் பூமிக்கிடையில் உள்ள இடம். இந்த உலகம் உயிரை சுத்திகரிக்கும் ஜலம், அக்னி, வாயு போன்ற சக்திகளின் மூலம் பூமியின் மேற்பரப்பிலும் சமுதிரங்களிலும் நிகழும் மாற்றங்களுக்கு காரணமாகவும் செயல்படுகிறது. இதில் 4 லோகங்கள் உள்ளன. பர்ஜன்ய லோகம் அதாவது மழையின் தலம், அரியமா லோகம் உயிர் உருவாகும் அமினோ அமிலங்களின் தலம், வாலக்கில்ய லோகம் ஒளி மற்றும் சக்தியின் தலம், வைக்கரி லோகம் ஒளி மற்றும் அதன் பரவலின் தளம். இவை அனைத்தும் பாரம்பரிய கருத்துக்கள். முழுமையான அறிவியல் இணைப்பாடுகள் இல்லை. இருந்தாலும் இதற்கு தொடர்பான அறிவியல் கோட்பாடுகள் சில உள்ளன. பூமியின் பரிணாம வளர்ச்சியின் ஆரம்ப காலத்தில் வாயுமண்டலத்தில் கார்பன் டை ஆக்சைடு மற்றும் சல்ஃபர் டை ஆக்சைடு வாயுக்கள் பிரதானமாக இருந்தன. ஆக்சிஜன் இல்லாத நிலை. அதனால் பூமியின் மேற்பரப்பே சூடாக இருந்தது. இதனால் புவியியலாளர்கள் பூமியின் ஆரம்ப காலத்தில் உயிரினங்கள் பூமியின் மேற்பரப்பில் இல்லை என கருதுகிறார்கள். இவ்வாறு புராணங்களில் கூறப்படும் மேற்சொன்ன கருத்துக்கள் நவீன அறிவியலின் விளக்கங்களோடு மிகுந்த ஒற்றுமை கொண்டதாக இருக்கிறது. இரண்டாவது, கண்டங்களும் சமுதிரங்களும் உருவான காலம் ஸ்வயம்புவ மனுவின் காலம் 1950 1651 மில்லியன் ஆண்டுகள் முந்தைய காலம். புராணங்களின்படி நாம் இப்போது 7வது மன்வந்தரத்தில் இருக்கிறோம். முதல் மன்வந்தரம் ஸ்வயம்புவ மனுவின் காலம். ஸ்வயம்புவ மனுவிடம் பூமியில் உயிரினங்களை உருவாக்கும்படி சொன்னபோது நிலம் எதுவும் இல்லை, அது முழுவதும் சமுதிரத்தில் மூழ்கியிருந்தது. அப்போது பிரம்மாவின் வேண்டுதலின்படி விஷ்ணு பகவான் வராக அவதாரத்தை ஏற்று மீண்டும் சமுதிரத்தில் மூழ்காமல் இருக்கும்படி பூமியின் நிலையை உயர்த்தினார் என்று பாகவதம் 3வது ஸ்கந்தம் தெரிவிக்கிறது. புவியியல் அறிஞர்கள் பூமியின் உருவாக்க காலத்தில் கண்டங்கள் மிகவும் மெலிந்திருந்ததால் அவை அடிக்கடி நீரில் மூழ்கியதாகவும் சுமார் 1 பில்லியன் ஆண்டுகள் கழித்து பல சிறிய கண்டப்பகுதிகள் ஒன்று சேர்ந்து முதல் பெரும் கண்டமாக அதாவது சூப்பர் கான்டினென்ட் ஆனபின் பூமி சமுதிரத்தில் மூழ்காமல் இருந்ததாகவும் கருதுகின்றன. பூமியின் மேல்பரப்பில் நிலப்பகுதி தோன்றினாலும் பெருமளவில் உயிரினங்கள் உருவாக சூழல் ஏற்றதாக தெரியவில்லை. பாகவதம் முதலிய புராணங்களும் மற்றும் ஹரிவம்சமும் படைப்பு தொடங்கிய போது உயிரினங்கள் பிளர்வு என்ற மியூட்டேஷன், தொடுதல், உணர்ச்சி, மன விருப்பம் போன்றவற்றின் மூலம் அதிகரித்தன என்கின்றன. நவீன அறிவியலின்படி ஆரம்பத்திலேயே சிறிய உயிரினங்களே தோன்றின. அவை பெரும்பாலும் பிளர்வு மூலமாகவே பெருகின என அறிகிறோம். ஸ்வயம்புவ மன்வந்தரத்தின் இறுதியில் வசிஷ்டரின் சாபத்தினால் வளிமண்டலத்தில் பூமியின் மேற்பரப்பில் மற்றும் சமுதிரத்தில் இருந்த அக்னிகள் அணைந்து போயின என்றும்
பூமி மிகுந்த குளிர்ச்சியாக ஆனதாகவும் புராணங்கள் கூறுகின்றன. ஸ்வாயம்பு மனுவின் பிற்காலம் அமைதியாக கழிந்தது என்று, பூமியில் எந்த முக்கிய நிகழ்வும் நடக்கவில்லை என்றும் பாகவத புராணம் 3வது ஸ்கந்தம் தெளிவாக கூறுகிறது. மேலும் பிரம்மாண்ட புராணத்தின் 1ஆம் அத்தியாயம் 1ஆம் மன்வந்தரத்தின் முடிவில் ஒரு பிரளயம் ஏற்பட்டது என பதிவிடுகிறது. இதனால் ஸ்வாயம்புவ மன்வந்தரத்தில் படைக்கப்பட்ட அனைத்தும் அந்த கால முடிவில் அழிந்துவிட்டன என்று புராணங்கள் கூறுகின்றன. மேலும் உயிரினங்களை உருவாக்கும் போது பிரம்மா தனது பல படைப்புகளை உலகத்திற்கு ஏற்றதல்ல என்று கருதி கைவிட்டார் என்றும் கூறுகின்றன. அறிவியலும் இதையே, பூமி உருவான ஆரம்ப காலங்களில் எதுவும் நிலைத்திருக்கவில்லை, பூமியின் மேல்பரப்பில் மாற்றங்கள் மிகவும் வேகமாக நடந்து கொண்டிருந்தன என கூறுகிறது. 3வது கடினமான பூமியின் காலம், ஸ்வாரோச்சிஷ மன்வந்தரம் 1650 1345 மில்லியன் ஆண்டுகள் முந்தைய காலம். இந்த காலகட்டத்தின் ஆரம்பத்தில் தத்தாத்திரேயர் மற்றும் ஔர முனிவர் பிறந்தார் என்று மத்ஸ்ய புராணம் 9ஆம் அத்தியாயம் கூறுகிறது. ஔர முனிவர் கடலடி பகுதியில் இருக்கும் வடவாகினி எனப்படும் தீயோடு தொடர்புடையவர். இதை நவீன அறிவியலில் சொல்லப்படும் கடலடி பகுதியில் தங்கியிருந்த கார்பன் டை ஆக்சைடு, சல்ஃபர் டை ஆக்சைடு மற்றும் அமோனியம் போன்ற வாயுக்களின் கலவையுடன் ஒப்பிடலாம். இந்த புராண சான்று ஆதிகாலத்திலேயே இவ்வாறான கிரீன்ஹவுஸ் கேசஸ் கடலடியில் சேமிக்கப்பட்டன என்பதற்கான அறிவியல் உண்மையோடு நன்கு ஒத்துப்போகிறது. அடுத்ததாக மிக வறட்சியும் கடுமையான சூழல்களும் நிலவிய காலம் ஏற்பட்டுள்ளது. பூமியின் மேற்பரப்பு கடினமாகவும் சமமற்றதாகவும் இருந்தது. உயிர் வாழும் சூழ்நிலைகள் பெருமளவில் தாழ்ந்த நிலையில் இருந்தன. இந்த கருத்து புராணங்களில் வேணனின் காலத்தில் அவனது தீய செயல்களால் பயிர்கள் அழிந்தன என்ற உவமையால் வெளிப்படுத்தப்படுகிறது. புவியியல் அறிஞர்கள் இந்த காலத்தில்தான் 2வது முறையாக மலை உருவாக்கும் இயக்கம், அதாவது ஓரோகிராஃபிக் மூமெண்ட், பூமியில் நிகழ்ந்தது என்று கருதுகிறார்கள். மடிப்பு மலைகள், தடுப்பு மலைகள் மற்றும் எரிமலைகள் போன்றவைகள் உருவாகின. வேணனின் மகனான பிரித்து பூமியை உருவாக்கும் சக்தியின் உருவகமாக கருதப்படுகிறார். பூமியின் மோசமான நிலையை பார்த்த பிரித்து மலைகளை அழித்து நிலத்தை சமப்படுத்தினார் என்று பாகவதம் 4ஆம் ஸ்கந்தம் மற்றும் ஹரிவம்சத்தின் 6ஆம் அத்தியாயமும் கூறுகின்றன. மேலும் தனது வில்லின் மூலம் மலைகளை கண்டங்களின் மூலைகளுக்கு தள்ளினார் என்று பாகவத புராணம் கூறுவது, சூர்ணயன் ஸ்வதனுஷ்கோட்யா கிரிகூட்டானி ராஜராட் பூமண்டலமிதம் வைன்யக பிராயச்சக்கரே சமம் விபுகு என்று கூறுகிறது. இதே இமயமலை போன்ற பெரிய மலைத்தொடர்களின் வில்லின் வளைவு போன்ற வடிவத்தை விளக்கும் முயற்சியாக தெரிகிறது. அடுத்து பிராச்சீன பர்கிஸ் என்பவரது காலம். புராணங்களின்படி இவர் புல்வெளியால் மூடப்பட்ட பூமியை உருவகப்படுத்துகிறார். புல்கள் உலகமெங்கும் பரவி இருந்ததாக பாகவத புராணம் 4வது ஸ்கந்தம் குறிப்பிடுகிறது. இதன் மூலம் அந்நேரத்தில் பூமி பொதுவாக வறண்ட சூழலில் இருந்தது என்றும் அதனால் புல்வெளி உலகமெங்கும் பிரதான தாவரமாக இருந்தது என்பதையும் அறியலாம். இந்த ஸ்வாரோஷிஷ மன்வந்தரத்தில் முன்பு வசிஷ்டரின் சாபத்தால் தங்களுடைய உஷ்ணத்தை இழந்த அக்னிகள் மீண்டும் பிறந்ததாக கூறப்படுகிறது. இதை பாகவத புராணம் 4வது ஸ்கந்தம் பாவகः பவமானश्च சுச்சிரித் அக்னயः புரா வசிஷ்ட சாபாத் உற்பன்னாக புனர்யோககதிம் கதாः என்று கூறுகிறது. வெப்பநிலை அதிகரித்து பின்னர் குறைந்து பனிக்காலம் ஏற்பட்டு பின்பு மீண்டும் வெப்பநிலை அதிகரிப்பதாகிய கால சுழற்சியின் பதிவு குளோபல் வார்மிங் மற்றும் ஐசேஜ் முதலிய கருத்துக்களை நம் முன்னோர் அறிந்திருந்ததை காண்பிக்கிறது. 4வது காலம் தெளிவில்லாத மந்தமான காலம். இது உத்தம, தாமச மற்றும் ரைவதம் என்னும் 3 மன்வந்தரங்களை உள்ளடக்கிய காலம். 1045 425 மில்லியன் ஆண்டுகளுக்கு முந்தைய காலம். இம்மூன்று மன்வந்தரங்களின் நிகழ்வுகள் பற்றி புராணங்களில் மிகவும் குறைவான குறிப்புகளே காணப்படுகின்றன. இந்த காலத்தில் சந்திரனுக்கு புதன் பிறந்ததாக கூறப்படுகிறது. இது சந்திரனிலிருந்து புதன் பிரிந்து வந்ததை குறிக்கும். அடுத்த தாமச மன்வந்தரத்தின் இறுதியில் ஒரு பிரளயம் ஏற்பட்டதாகவும் அப்போது மது கைடபன் என்னும் அசுரர்கள் வேதங்களை ஒளித்து வைக்க விஷ்ணு அவர்களை வதைத்து வேதங்களை மீட்டார் என்றும் சொல்லப்பட்டுள்ளது. மேலும் அவர்கள் உடலின் சதைகளை பூமியின் பல்வேறு இடங்களில் சேர்த்து பூமியை மீண்டும் யாரும் பாயாக சுருட்ட முடியாமல் செய்தார் என்றும் சொல்லப்படுகிறது. 1960 தான் கான்டினென்டல் பிளேட்ஸ் இயக்கம் பற்றி மேற்கத்திய அறிஞர்கள் தெரிந்து கொண்டனர். மேலே சொன்ன கதையிலிருந்து கண்டத்தட்டுகள் பற்றி நமது முன்னோர் அறிந்திருந்தது தெரிகிறது. புவியியல் அறிஞர்கள் இந்த கண்டத்தட்டுகள் பலமுறை ஏற்பட்டு நசிந்து மீண்டும் ஏற்பட்டு நெகிழி, அதாவது பிளாஸ்டிக் போல் மடிக்க கூடியதாக இருந்ததாக கூறுகிறார்கள். 700 மில்லியன் வருடங்களுக்கு முன்புதான்
பூமியின் கண்டத்தட்டுகள் திடமாகவும் நிரந்தரமாகவும் ஆனதாகவும் கூறுகிறார்கள். தற்போதைய கண்டங்களும் சமுத்திரங்களும் உருவான 5வது காலம் சாக்ஷுஷ மன்வந்தரம் 426 120 மில்லியன் ஆண்டுகளுக்கு முந்தைய காலம். ஸ்வயம்புவ மன்வந்தரத்திற்கு பின்பு பல காரணங்களால் மிக முக்கியமான மன்வந்தரம் சாக்ஷுஷ மன்வந்தரம் ஆகும். புராணங்களின்படி இந்த காலத்தில் தான் தற்போதைய 7 தீபங்களும் 7 சமுத்திரங்களும் பிரியாவர்த்த மன்னனால் உருவாக்கப்பட்டன. அவர் அவற்றை தனது 7 மகன்களுக்கு அளித்தார். அவர்களில் அக்னீதரன் என்பவன் ஜம்புதீபத்தின் அரசனானார். அவர் அதை 9 வருஷங்களாக பிரித்தார். அவற்றில் இந்தியா பாரத வருஷத்தில் அடங்குகிறது. மேலும் இமயமலைக்கும் இலங்கைக்கும் இடையிலுள்ள நிலைப்பகுதி பாரத கண்டம் என அழைக்கப்படுகிறது என பாகவத புராணம் 5வது ஸ்கந்தம் கூறுகிறது. இந்த மன்வந்தரத்திலும் பிருத்து பூமியில் உயிர் வாழ ஏற்ற சூழலை மீண்டும் உருவாக்கினார். அவர் சாக்ஷுஷ மன்வந்தரத்தின் முடிவு வரை வாழ்ந்தார். பின் வைவஸ்வத மனு அவரை தொடர்ந்து ஆட்சி செய்தார் என மத்ஸ்ய புராணம் 7ஆம் அத்தியாயம் கூறுகிறது. இதன் மூலம் 6வது மன்வந்தரத்தில் இருந்து புவியியல் சூழலை 7வது மன்வந்தரத்திலும் பெரும் மாற்றமின்றி தொடர்ந்தது என்பதை அறியலாம். பல புவியியல் விவரங்கள் சாக்ஷுஷ மன்வந்தரத்தில் புராணங்களில் குறிப்பிடப்பட்டவையோடு மிகுந்த ஒற்றுமையை கொண்டுள்ளன. இந்த காலம் புவியியலின் கார்போனிஃபெரஸ் ஏஜ் உடன் துல்லியமாக பொருந்துகிறது. சாக்ஷுஷ மன்வந்தரம் முடிவிலும் வைவஸ்வத மன்வந்தரம் ஆரம்பத்திலும் நடந்த பிரளயம் கண்ட பிரளயம் எனப்படும். இது நவீன அறிவியலின் கிரிட்டேஷியஸ் பாலியோஜீன் எக்ஸ்டிங்ஷன் என்ற கோட்பாட்டுடன் துல்லியமாக பொருந்துகிறது. அதன்பின் மகரந்தம் பரப்பும் பூச்சிகள் மற்றும் புதிய இனங்கள், குறிப்பாக மனித குரங்குகள் தோன்றின. இறுதியாக தற்போதைய மனிதனின் பரிணாம வளர்ச்சி காலம் வைவஸ்வத மன்வந்தரம் 1020 மில்லியன் ஆண்டுகள் முன்பிருந்து இன்றைய காலம் வரை. பல காரணங்களால் வைவஸ்வத மன்வந்தரம் சாக்ஷுஷ மன்வந்தரத்தின் தொடர்ச்சியாக கருதப்படுகிறது. முக்கியமாக தற்போதைய கண்டங்களும் சமுத்திரங்களும் வைவஸ்வத மன்வந்தரம் காலத்திலும் தொடர்ந்தன. சாக்ஷுஷ மன்வந்தரத்தின் முடிவில் ஒரு கண்ட பிரளயம் மட்டுமே ஏற்பட்டதால் அந்த காலத்தில் இருந்த உயிரினங்கள் தொடர்ந்து வாழ்ந்தன. வைவஸ்வத மன்வந்தரத்தில் பெரும்பாலான விவரங்கள் மனித நாகரிகத்தை சார்ந்தவை. ஆனால் இந்த மன்வந்தரத்தில் சூரிய மண்டலத்திலும் பூமியிலும் சில மாற்றங்கள் ஏற்பட்டுள்ளன. மார்க்கண்டேய புராணம் மற்றும் பல்வேறு புராணங்களும் மகாபாரதமும் வைவஸ்வத மன்வந்தரத்தின் ஆரம்பத்தில் சூரியன் மிகவும் பிரகாசமாக இருந்ததாகவும், தேவலோக சிற்பி விஸ்வகர்மா சூரியனின் பிரகாசத்தை 14 1 பங்கு அளவுக்கு குறைத்தார் என்றும் தெரிவிக்கின்றன. இயற்பியல் அறிஞர்கள் ஆரம்பத்தில் இருந்த சூரியனின் உஷ்ணம் சிறிதாக மட்டுப்பட்டது என்ற கருத்தை கூறுகிறார்கள். மத்ஸ்ய புராணத்தின் 47ஆம் அத்தியாயத்தின்படி பரசுராமரது தாத்தா ஔர்வ முனிவர் அவரது சக்தியே வடவாக்னியாக ஆனது. ஊரு என்ற சொல்லுக்கு ட்ரஃப் ஆல்கனோ, அதாவது மலை அடிவாரத்தில் நீண்டு காணப்படும் எரிமலை வெடிப்பு என்ற பொருளும் உண்டு. புராணங்களின் காலக்கணக்குப்படி ஔர்வ முனிவரின் காலம் சுமார் 45 முதல் 55 மில்லியன் ஆண்டுகள் முன்பு அமைந்ததாக கொள்ளலாம். அப்போதுதான் வடவாகனி அதனது அழிவுச் செயல் அதிகரித்து சமுத்திரத்தில் தள்ளப்பட்டது. இறுதியாக நாம் அறிந்து கொள்ள வேண்டியது, புவியியல் மற்றும் புவியியலுடன் தொடர்புடைய துறைகளில் உள்ள 11 அறிஞர் குழுக்கள் பூமியின் காலநிலை மாற்றங்கள் மற்றும் நிலவியல் மாற்றங்கள் குறித்து 11 விதமான கருத்துக்களை முன்வைத்துள்ளனர். அவற்றில் 10 கருத்துக்களுடன் மிக நெருங்கிய தொடர்புடைய சிந்தனைகள் நமது புராணங்களிலும் பதிவு செய்யப்பட்டுள்ளன. இது மிகவும் சாதாரணமான விஷயமில்லை. புராணங்களிலும் நவீன புவியியலிலும் உள்ள இந்த ஒற்றுமைகளை வெறும் தற்செயலான சம்பவமாக தள்ளிவிட முடியாது. பண்டைய இந்தியர்கள், குறிப்பாக முனிவர்கள், அறிவியல் மனப்பாங்கு மிக உயர்ந்த நிலையில் இருந்ததற்கான சான்றாகவே இது கருதப்பட வேண்டும். மேலும் அவர்கள் பூமியின் பரிணாம வளர்ச்சியை நன்கு அறிந்திருந்தனர் என்பதையும் நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டியது அவசியம். இன்றைய சம்ஸ்கிருத நிகழ்ச்சியில் நேயர்கள் இதுவரை கேட்டது புராணங்களில் பூமியின் பரிணாம வளர்ச்சி. உரை வழங்கியவர் குப்புசுவாமி சாஸ்திரி ஆராய்ச்சி நிலையத்தின் உதவி பேராசிரியர் டாக்டர் கே. வித்யுதா அவர்கள். இத்துடன் இன்றைய சம்ஸ்கிருத நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது.